வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். இந்த சீரீஸ் 84ல் என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான எக்ஸசைஸுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸசைஸ்னாவே இந்த எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யாராவது ஒருத்தர் தெரியாமல் இருந்தால் தெரியட்டும்ன்றதுக்காகவே நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை ஸ்கிப் பண்ண முடியாத எக்ஸசைஸ், ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் அண்ட் எல்லாருக்கும் ஃபெமிலியரான எக்ஸசைஸ்னால் அதை எப்படி நம்ம ஸ்கிப் பண்ண முடியும் இல்லைங்களா? ஓகே, என்ன தான் எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ரன்ச்சஸ்ங்க. ஸோ க்ரன்ச்சஸை தான் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷனில் சிட்டப்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக செய்கிற எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டமனுக்காக செய்கிற எக்ஸசைஸ். எதுக்காக அப்டமனுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்பர் அப்டமனே வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. பட் நான் வந்து கொடுக்க வேண்டிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றது இல்லையா, அதுக்காக நான் கொடுக்குறேன். ஸோ அப்டமன் வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது வயிறு பகுதியை 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி. அப்பர் அப்டமன், மிடில் அப்டமன், லோவர் அப்டமன். ஸோ இவங்க பண்ணுறாங்க இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் அப்டமன். மேல் வயிறு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி வயிறு வந்து அவ்வளோவா தெரியாது. பட் மேல் வயிறு ரொம்ப பெருசாக தெரியும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழ் வயிறு, லோவர் அப்டமன் வந்து தொலைன்னு ரொம்ப ஃப்ளாபியாக, முக்கியமாக வந்து ஆஃப்டர் டெலிவரி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாபியாக இருக்கும். ஸோ அவங்களாம் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா நல்லா டோன் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பர் அப்டமன் மேல் வயிறு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, டோன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம சிம்பிள் எக்ஸசைஸ் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்காக தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பெட்ரிடன் கேசஸ்க்கு, அதாவது படுக்கையாக இருக்கவங்களுக்கு, சேர்லேயே உட்காந்துருக்கவங்களுக்கு, எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து நிறைய வாட்டி நம்ம நிறைய சீரீஸில் வந்து சொல்லியிருக்கோம். பட் இது வந்து எக்ஸப்ஷனல். ஏன்னா இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது யார் வேணாலும் பண்ணலான்னா, என்னால் முடியும், எனக்கு வந்து அப்பர் அப்டமன் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, நான் வந்து ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு நம்மளுடைய ஃப்ளோர்லேயோ, தரையிலையோ, இல்லை பெட்லேயோ, இல்லை காட்லேயோ படுத்துட்டு உங்களுடைய கையை வந்து தலைக்கு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வரணுங்க. எழுந்திரிச்சு வரணும். நிறைய பேர் வரமாட்டாங்க, கழுத்து வராதுன்னுவாங்க. ஸோ இனிஷியலாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். பட் டே பை டே பண்ண நல்ல பெயின் தெரியுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பெயின், எக்ஸசைஸ் பெயின்ன்றது ரொம்ப என்ஜாய். அதாவது சிரிக்கும் போது வலிக்கும், அதாவது நடக்கும் போது வலிக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பெயினை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஏன்னா பெயின் இல்லாமல் எக்ஸசைஸ் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா, எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு, ஆர்ம் ஜாயிண்ட்டுக்கு, எல்போ ஜாயிண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு எக்ஸசைஸ் பெயின் தெரியாது. பட் அப்டமனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஏரியா, லார்ஜ் ஏரியா. ஸோ அந்த மசிலை ஆக்டிவேட் பண்ணும்போது நல்லாவே பெயின் தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பண்ணுங்கள். ஸ்டார்டிங் கவுண்ட்ஸ் 10 to 15 கவுண்ட்ஸ் ட்வைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து க்ரன்ச்சஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ச் யூ லேட்டர்.